அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் விபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வகையில் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவானினுடைய இந்த அதிசார பயிற்சி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி மீண்டும் டிசம்பர் மாதத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து கர்மத்தில் அமர்வார். வக்ரகதியில் வலம் வரக்கூடிய குரு பகவான் முறையாக அடுத்த வருடம் மே மாதத்தின் இறுதியில் மீண்டும் உச்சம் பெறுவார். எனவே இந்த தருணத்திலிருந்தே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த வேளையை, இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக குரு பகவான் 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் அபரிவிதமாக இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையை லாபஸ்தானத்தில் அமர்வதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதிசார இயக்கம், வக்ர இயக்கம் பெரிய அளவில் விளைவை ஏற்படுத்தாது என்றாலும் கூட லாபஸ்தானம் என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி உறவு பலப்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் சில அதிரடியான முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. எதை செய்தாலும் நன்கு ஆலோசித்து அலசி ஆராய்ந்து ஆழமாக முடிவெடுத்து செயல்படுவதால் மற்றவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு ஆச்சரியம் கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் லாபத்தில் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் அனைத்தும் சாதகமாக முடியும். குறிப்பாக நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள், உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பலிகள் போன்றவை விலகி மிக சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் எடுத்த முயற்சி மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக சுமூகமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிகவும் சிறப்பாக லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் உண்டு. சப்தமத்தை பார்ப்பதால் காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமண பாக்கியம் போன்ற அனைத்துமே நிறைவாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும், அது சிறிதாக இருந்தாலும் பிரம்மாண்டமான லாபத்தையும் பல மடங்கு உயர்வையும் அபரிவிதமாக நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறார். எனவே இந்த வேளையை தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லாபத்தில் உச்சம் பெறக்கூடிய வேளையில் சனி பகவானின் வக்ரம் உள்ளிட்ட பல கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாகவும் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் குடும்பத்தில் போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கும். வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் தற்போது செலவை காட்டிலும் வரவை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைப்பதால் பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. லாபத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில்
திருமண முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் வருமானம் பல வகையில் வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிறைவாக கிடைக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமணமான பெண்மணிகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. வீடு மாறுதல், தொழில் மாறுதல், உத்தியோக மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தசாபுத்திகள் மிகவும் வலுவாக இருப்பின் சொந்த வீடு அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மிக பெரிய அளவில் சுபகாரியங்கள் அனைத்தையும் சிரமம் சிக்கலின்றி மிகவும் அற்புதமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றிகரமாக அமைவதோடு பயணங்கள் இனிமை தரும். எந்த ஒரு சிரமமும் சிக்கலும் இன்றி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அனுகூலமாக கைகூட போகிறது. லாபத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் வேலை பளு அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக கிடைப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதோடு வேலையில்லாமல் கவலை கொண்டிருந்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் உத்தியோக ரீதியாக கிடைக்கும். மனதிற்கு பிடித்த நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். போட்டிகள் அனைத்தும் விலகும். உண்மையான போட்டிகள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. காலம் தெரியாமல் காலை விடாதே என்று சொல்லக்கூடிய வகையில் அனுபவ ரீதியாக பல அற்புதமான விஷயங்களை கற்றுக்கொள்வதால் இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காண்பதோடு மட்டுமல்லாது லாபத்தை உறுதியாகவே பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. கை நழுவி சென்றுவிட்ட நல்ல வாய்ப்புகள் என்று நினைத்த விஷயங்களை கூட இந்த தருணத்தில் தக்க வைத்துக் கொள்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக அமைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பை மிகவும் சாதகமாக பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு லாபமும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். கலைத்துறை சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு எந்த விதமான வாய்ப்பாக இருந்தாலும் அவற்றை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மற்ற துறையை காட்டிலும் கலைத்துறைக்கு மிகவும் அபரிவிதமாக குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நடிப்பது, இசையமைப்பது, நடனம் ஆடுவது என கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்டு. கற்பனை வளன் மேம்படுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிரமங்களை இந்த தருணத்தில் தவிர்க்க முடியும். வீண் பலிகளை உங்கள் மீது சுமத்திய சூழலில் அந்த வீண் பலிகளில் இருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் புகழ்பெற்ற நபரின் அறிமுகம் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல விஷயங்கள் அமைந்திருந்தாலும் அவற்றை உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக அரசியல் மற்றும் கலைத்துறையில் உண்டு. மாணவர்களின் கல்வியில் குரு பகவான் மிகவும் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆசிரியரின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் மாணவர்கள்
அவர்கள் சரியான இலக்கை நோக்கி அடையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் தன்னிறைவு பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.